அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான பாரத ஸ்டேட் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருது. தற்போது ஹர் கர் லக்பதி முதலீட்டு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை புதுசாக இப்போது ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றி விரிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சேமிக்கும் விருப்பமுடைய எல்லாருக்குமே ஒரு பெரிய தொகையை வங்கியில் டெபாசிட் செய்கிறது அப்படின்றது முடியாது. அப்படிப்பட்ட எளிய மக்களுக்காக தான் இந்த லக்பதின்றது ஒரு தொடர் வைப்பு திட்டமாகும். நம்முடைய தேவைகளுக்கு திட்டமிட்டு நிதியை சிறுக சிறுக சேமித்து பெரிய தொகையை பெறலாம். இந்த திட்டத்தின் கீழே அனைத்து இந்திய குடிமகனும் தனி கணக்காகவோ அல்லது கூட்டு கணக்காகவோ தொடங்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் 10 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அவங்க தங்களோட கணக்கை தங்களுடைய பெயர்லேயே நிர்வகிக்கலாம். 10 வயதுக்கு குறைவாக உங்கள் குழந்தைகள் இருந்து அவங்களுக்கு கணக்கு தொடங்க விரும்பினாலும் நீங்கள் தொடங்கலாம். அந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு அவர்களோட பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் இந்த கணக்கை நிர்வகிக்கலாம். சிறிய குழந்தைகளுக்கும் இந்த கணக்கை தொடங்கி கொடுக்கறதால சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு சேமிப்பு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்த முடியும். இந்த திட்டத்தில் முதலீடு செய்கிறதுக்கு மாதாந்திர தொகை மற்றும் திட்டத்தோட காலத்தை முதலீட்டாளர்களே தேர்வு செய்துக்கலாம். இப்போ உங்கள் குழந்தையோட பள்ளி கட்டணம் செலுத்துறதுக்கு, வருடாந்திர கட்டணம் செலுத்துறதுக்கு நீங்கள் திட்டமிட்டு இதில் சேமிக்கலாம். இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வருடம் கழித்து ஒரு தொகை தேவைப்பட்டால் அதுக்கு தகுந்த மாதிரியும் சேமிக்க முடியும். இல்லை சம்மர் வெக்கேஷன்ஸை நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் கொண்டாட விரும்புனீங்கன்னா அதுக்கு எவ்வளோ தொகை செலவாகுமோ அதை திட்டமிட்டு நீங்கள் இப்படி இந்த திட்டத்தின் கீழே மாதம் செலுத்தி சேமித்து கொள்ள முடியும். குறைந்தபட்சமாக 12 மாதங்கள் அதாவது ஒரு வருடமும், அதிகபட்சமாக 120 மாதங்கள் அதாவது 10 ஆண்டுகள் வரையும் தேர்வு செய்து முதலீட்டாளர்கள் தொடர்ந்து இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம். மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையையே செலுத்த வேண்டும். இடையில் மாறுதல் செய்ய இயலாது. உதாரணமாக இந்த திட்டத்தில் 3 மற்றும் 4 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யும்போது 6.75% வட்டி விகிதம் வழங்கப்படுகின்றது. இந்த 6.75%ங்கிறது பொது வாடிக்கையாளர்களுக்கு, இதுவே மூத்த குடிமக்களுக்கு 7.25% வட்டி விகிதம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. நீங்கள் 3 ஆண்டுகளில் 1 லட்சம் ரூபாய் சேமிக்க விரும்பினால் பொது வாடிக்கையாளராக இருக்கும் பட்சத்தில் மாதம் ரூபாய் 2500 செலுத்த வேண்டும். இதுவே 4 ஆண்டுகள் என்றால் 1810 ரூபாயும், 5 ஆண்டுகளுக்கு மாதம் 1407 ரூபாயும் செலுத்த வேண்டும். இதுவே மூத்த குடிமக்கள் என்றால் ரூபாய் 2480 முதலீடு செய்ய வேண்டும். 7.25% வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 1 லட்சம் கிடைக்கும். மூத்த குடிமக்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ரூபாய் 1791, 5 ஆண்டுகளுக்கு ரூபாய் 1389 ரூபாயும் முதலீடு செய்யும் போது 1 லட்சம் தொகையை முதலீட்டாளர் பெறலாம். டெபாசிட் செய்யப்படும் காலத்தை பொறுத்து வட்டி விகிதம் மாறும். ஒருவர் கணக்கை தொடங்கிய பிறகு தொடர்ந்து செலுத்த முடியவில்லை என்றால் முன்கூட்டியே கணக்கை முடித்து கொள்ளலாம். ஆனால் அதற்கு அபராதம் உண்டு. உதாரணமாக மொத்தம் டெபாசிட் செய்த தொகை 5 லட்சத்துக்கும் குறைவாக இருந்தால் 0.5% அபராதம் வசூலிக்கப்படும். அதுவே செலுத்தப்பட்ட தொகை 5 லட்சத்துக்கு அதிகமாக இருந்தால் 1% அபராதம் வசூலிக்கப்படும். கணக்கை தொடங்கி 7 நாட்களுக்குள் மூடும் பட்சத்தில் எந்தவித வட்டியும் செலுத்தப்படாமல் அபராதம் பிடித்தம் செய்யப்படும். இதுவே மாத தவணை செலுத்துறதுல தாமதம் ஏற்பட்டால் 5 ஆண்டுகள் மற்றும் அதற்கும் குறைவான ஆர்டி திட்டங்களுக்கு மாதத்துக்கு 100 ரூபாய்க்கு ₹1.50 அபராதம் விதிப்பாங்க. 5 ஆண்டுகளுக்கு மேல் முதிர்வு காலம் கொண்ட ஆர்டி திட்டங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 100 ரூபாய் டெபாசிட் தொகைக்கு ₹2 அபராதம் செலுத்தணும். சிறு சேமிப்பே சிறந்த பாதுகாப்பு அப்படின்றத அனைவரும் உணரணும். போதுமான நிதி திட்டமிடலோடு சிறுக சிறுக சேமித்து பெருக வாழ வேண்டும். அதற்கு இதை போன்ற திட்டங்களை பயன்படுத்தி பயனடையுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.